எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மேரேஜ் முடிஞ்ச உடனே பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ உடனே போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் கொஞ்சம் பிஸியானதால் போட முடியல. எதனால் பிஸின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். மாப்பிள்ளை சார் இவங்க தான் துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. மார்னிங் தான் வந்தாங்க. இப்போ தான் லீவ் முடிஞ்சு போனதால் கொஞ்சம் பிஸி ஒர்க்கெல்லாம் இருந்ததால் லீவ் கொடுக்கலாம். ஆனாலும் ரொம்ப ரிக்வஸ்ட்லாம் பண்ணி லீவ் எடுத்து மார்னிங் தான் வந்தாங்க. பாருங்களேன், ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காஃபி கொண்டு கொடுக்க, ஜூஸ் கொண்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரே உபசரிப்பாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தட்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது. அந்த பூவெல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு வாடிடுன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் பர்ஃப்யூமு, சாக்லேட்ஸ்லாம் பொண்ணு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பொண்ணு வீட்டுக்கு போகலான்னு. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 1:30க்கு அப்புறம் நல்ல நேரமே இல்லை. 1:30க்குள்ளே போனோம். ஆனால் நாங்கள் கிளம்புனதே 1:00 அப்புறம் தான். இன்னும் 20 மினிட்ஸ்க்குள்ளே இல்லை, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்ப ஆரம்பித்தோம். பொண்ணு வீடு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஆனாலும் நம்ம டிராஃபிக் ஏதாவது இந்த டிராஃபிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போனோம். கடைசியில் பாருங்களேன், மாப்பிள்ளை தான் வண்டி ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே இப்போ தான் லீவு முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. அப்ராடில் தான் மோஸ்ட்லி ஃபேமிலியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே கிளம்புனதால் ட்ரைவ் பண்ணது கூட ஆள் இல்லை. கடைசியாக மாப்பிள்ளை தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பி பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டோம். எல்லாருமே தனித்தனியாக காரு ட்ராவல்ஸ் அப்படின்னு வந்ததால் லாஸ்ட் மினிட் வரல எல்லாருமே வந்து கரெக்டாக சேர முடியல. ஏன்னா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் ஆகிடுச்சு, இன்னும் நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களுமே உள்ளே வந்துட்டு தட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்ச நேரம், அதுவுமே ஒரு புது ஃபேமிலி, கொஞ்சம் நம்ம ஜெல்லாகுது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே செட் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாருமே வந்த பிறகு சூப்பராக பூ வைக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறமே வெல்கம் ட்ரிங்க்லாம் நமக்கு தந்தாங்க. நம்மளும் டயர்டாகி வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஜூஸ் எல்லாம் கொண்டு தந்தாங்க. நாங்களுமே ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஓகே பூ வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே வந்தாங்க. பொண்ணு வந்த உடனே பூ வைக்கிற ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூ வைக்கிறது அண்ணி தான் வைப்பாங்க. அதனால் அண்ணியும் பூ வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி அந்த தட்டெல்லாம் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே வரிசையாக கொண்டு தட்டெல்லாம் கொடுத்துட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூ வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ரிங்கு மாற்றுவாங்க. அடுத்தது ரிங் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு மாற்றுற ஃபங்க்ஷனுமே சூப்பராக நடந்துச்சு. ரிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்புறம் பொட்டு வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், எதனால் நான் வீடியோ போட முடியலன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் துபாய் போகிறேன். அதனால் கொஞ்சம் பிஸி. இப்போ இந்த வீடியோ நான் போடுறதே துபாயில் இருந்து தான் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் திடீர்னு பிளானாக அதனால் ஷாப்பிங்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, விசா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் இந்த வீடியோ போடும்போது நான் கண்டிப்பாக துபாயில் தான் இருப்பேன். எடிட்டிங் எல்லாமே அங்கே வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் துபாயில் எப்படி போனேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், எங்கே இருக்கிறேன் எல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் விங்கெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் இந்த தட்டெல்லாம் கொடுப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாற்றி மாற்றி தட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அது பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லேயும் பண்ணுவாங்க. எங்கேஜ்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பூ வைக்கிற ஃபங்க்ஷனுமே பெருசாக எடுத்ததால் அதுவுமே பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு. பொட்டெல்லாம் வச்ச பிறகு நானுமே பொட்டெல்லாம் வச்சேன். இந்த முந்தியெல்லாம் நம்ம சின்ன பொண்ணு பார்த்து சிரிச்சிட்டு அப்படின்னு இப்போ நம்மளும் பெரிய மனுஷியாகி ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அப்புறம் அவங்களுக்கும் பொட்டெல்லாம் வச்சு அச்சதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு காசிப் பேசிகிட்டு இருந்தோம். அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நம்மலாம் அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. சும்மா உட்காந்துட்டு உன் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, உன் ஸ்லிப்பர் நல்லாயிருக்கு, உன்னுடைய ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொக்கையாக இருந்து பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போய் திருப்பி அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்னுடைய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்சனலாக. சூப்பராக இருக்குது ப்ளவுஸ். நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தவங்கள்ட்டே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துவிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியலை. ஏன்னா நம்ம அப்போந்தான் மார்னிங் தான் போய் மேரேஜ் வீட்லேயுமே சாப்பிட்டுட்டு வந்ததால் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. எனக்கு இங்கே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் சாப்பிடவே முடியல. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் குடிக்கலாம், ரொம்ப குளுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பொண்ணு வீட்டில் உட்காந்து கதெல்லாம் பேசிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். சூப்பராக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருந்திருக்கும். பாய் ஃபுல்லாக பல்லாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாய்.